Hello students, welcome to Maximum KMO channel. 10th standard math chapter 3 algebra exercise 3.17 first question கான solution என்னன்னு பார்க்கலாம். Matrix A equal to ஒரு matrix கொடுத்திருக்காங்க. and இதோட order நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே rows. இங்க இருந்து பார்க்கக்கூடியது எல்லாமே rows. இது R1 row 1, இது row 2, இது row 3 and இது row 4. ஸோ இப்படி பார்த்தோம்னா அதுதான் rows. காலம்னா நம்ம மேலே இருந்து கீழேயோ இல்லை கீழே இருந்து மேலேயோ பார்த்தா தான் காலம். இப்போ காலம் நம்ம பார்க்கும்போது இப்படி பார்த்தோம்னா இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3, இது காலம் 4. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா ரோ எத்தனை இருக்குது 1 2 3 4 ரோஸ், காலமும் 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது 4 காலம்ஸ் 4 ரோஸ் 4 காலம்ஸ். ஃபஸ்ட்டு ரோ எழுதணும், அதுக்கப்புறம் காலம் எழுதணும். இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதுதான் இப்போ சொன்னேன். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் எத்தனை ரோஸ் இருக்குது. ரோஸுன்றது இப்படி பார்க்கணும் 1 2 3 4 ரோஸ் இருக்குது. காலம்ஸ்னால் இப்படி இது 1 இது 2 இது 3 இது 4 காலம்ஸ். ஸோ 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ரோஸ் எத்தனை இருக்குது, காலம் எத்தனை இருக்குது, கிராஸ் போட்டு இது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் என்ன, இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்ம இப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். இல்லை ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோங்களா. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்னென்ன, ரோ 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிது 16. இந்த 16 எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் இந்த வந்து எலிமெண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது உள்ள அப்படின்றத நம்ம டிஃபினேஷன் பண்ணுறோம். இன்கேஸ் 3 into 2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, இப்போ 3 into 2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏபிசி இது ஃபஸ்ட்டு ரோ. அப்போ 3 ரோஸ் வேணும் நமக்கு. ரோ 1 வேணும், ரோ 2 வேணும், ரோ 3 வேணும். இதுதான் 3. 2 கேட்குறாங்க. 2னா என்னென்னா காலம் 1 காலம் 2 வேணும். சரிங்களா. அப்போ இது வேணாம், ஒன்று இப்போ மீட் பண்ணிடலாம். ரோ 1 ரோ 2 ரோ 3 அப்போ 3 ரோஸ். அண்ட் தென் காலமில் ஒரு காலம் 2 காலம் வேணும். ரைட்டுங்களா, 2 காலம் வேணும். அதுதான் 3 into 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 into 2ன்னும் போது 3 ரோஸ் 2 காலம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 into 2 மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதாவது 3 ரோஸ் 2 காலம், அதான் 3 into 2 மேட்ரிக்ஸ். 3 into 2 மேட்ரிக்ஸில் எத்தனை எலிமெண்ட் இருக்கும், 6 எலிமெண்ட்ஸ். 3 into 2 மல்டிப்ளை பண்ணால் 6 1 2 3 4 5 6. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லுது. ரைட் த எலிமெண்ட்ஸ் A22 A23 A24 A34 A43 A44ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஜெனரலாக ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். ஜெனரலாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். ஜெனரல் ஃபார்ம், அதோடைய ஜெனரல் ஃபார்ம் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 4 into 4. ஸோ இப்போ 4 into 4 உடைய ஃபார்ம் எடுத்துக்கலாம். 4 into 4னா என்ன அர்த்தம், 4 ரோஸும் 4 காலம் இருக்கணும். அப்போ ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. இது ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. இதெல்லாம் இப்படி இந்த சைடு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுனா அது எல்லாமே ரோஸ் இப்படி இருக்குது. அதே மாதிரியில் நமக்கு காலமில் ஒரு காலம் இப்படி ஒரு காலம், ரெண்டாவது மூணாவது நாலாவது காலம் வேணும். ஸோ C2 C3 C4 இந்த ஃபார்மில் இருக்கும் மேட்ரிக்ஸில். இப்போ ரோ 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் என்னவாக இருக்கும், ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. இந்த இடம் என்ன பிளேஸு, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ரோவில் 3rd காலமில் இருக்குது. இந்த இடம் ஏன்றது ஃபஸ்ட்டு ரோவில் 4th காலமில் இருக்குது. A11 12 13 14. அடுத்ததாக ரோ 2க்கு வரும். ஃபஸ்ட்டு ரோவை தான் எழுதணும். ஸோ ரோ 2னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் A 2 2 A செகண்ட் ரோ 3rd காலம் A செகண்ட் ரோ 4th காலம். சிமிலர்லி இங்கே ரோ 3க்கு வந்திருக்கும். ரோ 3க்கு வரும்போது என்ன ஆகும், A 3 1 3rd row first column, 3rd row second column A, 3rd row 3rd column A, 3rd row 4th column ஆகிடும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன நேம் வரும் பார்த்தீங்கன்னா A 4th row first column A, 4th row second column A, 4th row 3rd column A, 4th row 4th column. இதுதான் நமக்கு ரிக்வயர்டான ஜெனரல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். எலிமெண்ட்டோடைய பிளேஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏஐஜே எந்த இடத்துல இருக்குது, இந்த எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறது தான் அதோடைய பொசிஷன். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு ரோவில் 3rd இருக்குது, ஃபஸ்ட்டு ரோ 3rd காலமில் இருக்குது. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே. A22னா என்ன,
செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் பார்க்கணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் பார்க்குறோம். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம்னு நமக்கு கொடுத்துருக்க இங்கே கொஷினில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி அதை தான் ஆன்சர் எழுதணும். ரைட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A22னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம்னு பார்க்கணும். அந்த எலிமெண்ட்டு தான் நம்ம A22ன்னு சொல்லணும். ஸோ இதை கம்பாரிசன் பண்ணி நம்ம அப்படி எழுதிக்கலாம். இப்போ A22 என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர் A22 என்னன்னு கேட்குறாங்க. A22ன்றது எங்கே இருக்குது? செகண்ட் ரோவில் செகண்டான காலமும் பார்க்கணும். அது வந்து √7. அடுத்ததாக A23 என்னன்னு கேட்குறாங்க. A23னா என்ன? செகண்ட் ரோ தேர்ட் காலம் பார்க்கணும். செகண்ட் ரோவில் வந்துட்டோம், தேர்டாக இருக்கக்கூடிய காலமில் √3/2. இங்கே நீங்கள் செக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, செகண்ட் ரோவில் 1 2 3 தேர்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு A24 என்னென்னு கேட்குறாங்க. A24னா என்ன? செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம் பாருங்கள். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் காலம். செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் இஸ் நத்திங் பட் 5. அடுத்ததான் 3 4 என்னென்னு கேட்குறாங்க. 3 4னா என்ன? தேர்ட் ரோவில் ஃபோர்த் காலம். தேர்ட் ரோ ஃபோர்த் காலம் இஸ் 0. ஸோ இங்கேயும் செக் பண்ணுங்கள். A34னா என்ன? தேர்ட் ரோவில் ஃபோர்த் காலம் வந்து 0வாக இருக்குது. அடுத்தது A43 என்னென்னு கேட்குறாங்க. A43 ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலமும் பார்க்குறோம். ஸோ ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் இஸ் -11. ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் இஸ் -11. அண்ட் தென் A44னா என்ன? ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம். ஃபோர்த் ரோ வரும், ஃபோர்த்தான காலம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து காலம் ஃபோர்த் ரோவில் பார்த்தோன்னா நமக்கு 1. இங்கே A44 இருக்குங்களா? ஸோ இதோடைய வேல்யூ 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் தென் கொஷின் நம்பர் 2. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ளே 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸை பார்த்தோம். 4x4னா என்ன? 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதுக்குள்ளே 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ளே 18 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ்? இந்த மாதிரி 18 எலிமெண்ட்ஸ் இருக்கப்போ அதுக்கு ஆர்டர்ஸ் என்ன? பாசிபிள் ஆர்டர்னால் என்ன? இப்போ 4x4 அப்படின்றது ஒரு ஆர்டர். 4x4 அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 16 எலிமெண்ட்ஸ், 4 × 4 16 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லுது. இங்கே மேட்ரிக்ஸில் 18 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ இதோடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்து 18 இருக்குது. பட் ஆர்டர் பாசிபிளாக எந்தெந்த ஆர்டரில் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும், எத்தனை ரோ இன்ட்டு எத்தனை காலமாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அதே மாதிரி 6 எலிமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கான பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து 16 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 16 எலிமெண்ட்ஸை நம்ம ஆர்டராக மாற்றணும் அப்படின்னா அது எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்குறோம். அதாவது 4 rows 4 காலம், ரோ இன்ட்டு காலம், ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கக்கூடியது அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து இப்போ 4 × 4 தவிர வேறு எந்த பாசிபிலிட்டி ஆஃப் 16 இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்குது. 4 4s are 16 ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ரோவில் 16 காலம்ஸ், ஒரே ஒரு ரோ 16 காலம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பாசிபிலிட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி 16 × 1 16 rows. இந்த மாதிரி 16 rows, ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ 5 ரோ 6ன்னு 16 rows போயிட்டு ஒரே ஒரு காலம். அப்போ இந்த 16 rows மாதிரி என்ன பண்ணுவோன்னா ஒரே ஒரு காலம்குள்ளே அந்த 16 நம்பர்ஸும் வந்துடும். இங்கே 1 × 16 அப்படின்றது ஒரே ஒரு ரோ. இந்த ஒரு ரோக்குள்ளே நம்பர்ஸ் வந்து 16 வரும். காலம்ஸ் வந்து 16 காலம்ஸாக எழுதுவோம். ஸோ அப்போது ஒரு ரோ அப்படின்னா இந்த ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 சொல்லிவிட்டு இப்படி 16 வரைக்கும் போகும். இந்த இடத்துல அந்த மாதிரி 18 எலிமெண்ட்ஸ் மட்டும் இதுக்குள்ளே இருந்தால் என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. 18 எலிமெண்ட்ஸ் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் என்ன? 18 × 1 1 × 18. அதே மாதிரி 9 × 2 இது வந்து ரோ, இது காலம். 18 rows ஒரு காலம். ஒரே ஒரு ரோவில் 18 காலம்ஸாக வரக்கூடியது. அண்ட் 9 rows × 2 காலம், 2 × 9 6 × 3 3 × 6 இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே ரோஸ், இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே காலம்ஸ். 18 rows 1 காலம்னா என்னென்னா நம்பர்ஸை வந்து 18 ரோஸாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து செவன்த்து எயித்து நைன்த்துன்னு சொல்லிட்டு 18 வரைக்கும் போவோம். ஆனால் அது ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்பர் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்கும். 1 × 18 அர்த்தம் ஒரே ஒரு ரோ. இந்த ஒரே ஒரு ரோ மட்டும்தான், இதெல்லாம் இல்லை கீழே. இந்த ஒரு ரோவில் மட்டும் நம்பரை இப்படி லைனாக எழுதிட்டே போகும். அப்போ என்ன சொன்னால் இந்த ஒரு ரோ தான். பட் காலமாக பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 18 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 9 rows × 2 columns, 2 rows × 9 column, 6 rows × 3 column, 3 rows × 6 column. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? மேட்ரிக்ஸ் ஹஸ் 18 எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் நம்ம என்ன கொடுக்கணும்னா பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப்
a matrix which has 18 elements. So 18 elements இருந்தால் அதோடைய பாசிபிள் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கிறது ஆன்சர் தான். ஸோ ஃபஸ்ட்டு 18 into 1ன்றது, ரெண்டாவது தான் 1 into 18, ஒரு ரோ 18 காலம்ஸ், 9 rows 2 columns, similarly 2 rows into 9 columns, and 6 into 3 3 into 6. So 6 rows into 3 columns, 3 rows into 6 columns. ஸோ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஃப் இட் ஹேஸ் 6 elements. 6 elements இருந்ததுன்னா இதேமாதிரி பாசிபிள் வேஸ் என்னன்னு கேட்குறாங்க. சிமிலர்லி ஃபார் மேலே இருக்கிற கொஷின் எழுதிட்டு 6 elements, அப்போ ஆன்சர் வந்து என்ன கொடுக்கணும், பாசிபிள் ஆர்டர் ஃபார் த மேட்ரிக்ஸ் ஹேவிங் 6 elements. 6 elements இருந்ததுன்னா அதோடைய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன? 6 element போது நம்ம என்ன பண்ணுவோம், 6 ரோஸும் ஒரே ஒரு காலம், ஒரு காலம் ஒரே ரோ 6 columns. ஸோ 6 into 1 1 into 6, அதுக்கப்புறமா ரோஸ் வந்து 3 ரோவில் 2 காலம், அண்ட் 2 rows 3 columns. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ். 6 rows அப்படின்றது என்னென்னா, ரோஸில் இந்த ரோ இருக்குங்களா, ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 ரோ 5 ரோ 6 வரைக்கும் வரும், ஆனால் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். இங்கே 1 into 6ன்றது இதை மீன் பண்ணுது, ஒரு ரோ 6 columns, இந்த ஒரே ரோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் இருக்கும். காலம்ஸாக பார்க்கும்போது 1 2 3 4 5 6ன்ற நம்பர் எழுதணும்னா அப்போ 6 வந்து இருக்குது. அதே மாதிரி 3 into 2 அப்படின்றது 3 rows 2 column இருக்கும். ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் நம்ம என்ன ஃபைனல் ஆன்சர் எழுதணும்னா 6 into 1ன்றது 1, 1 into 6 அப்படின்றது இன்னொரு பாசிபிலிட்டி, 3 into 2ன்றது ஒரு பாசிபிலிட்டி, 2 rows into 3 columns. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷின், கன்ஸ்ட்ரக்ட் a 3 into 3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க, ஹூஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பைன்னு சொல்லிட்டு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்னு ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக 3 into 3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், 3 into 3 மேட்ரிக்ஸில் 3 rows 3 columns இருக்கும், சரிங்களா. இந்த 3 into 3 மேட்ரிக்ஸை ஏன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது A11, A ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், A ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம். இங்கே 3 into 3 என்ன அர்த்தம், ரோவும் 3 இருக்கணும், காலமும் 3 இருக்கணும். ஸோ 3 காலம் வந்துடுச்சு. ரோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும், செகண்ட் ரோக்கு போகணும். A செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A செகண்ட் ரோ செகண்ட் காலம், A செகண்ட் ரோ தேர்ட் காலம், அண்ட் ஏல தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A தேர்ட் ரோ செகண்ட் காலம், A தேர்ட் ரோ தேர்ட் காலம். இதுதான் 3 into 3 மேட்ரிக்ஸ், ரைட்டுங்களா. ரோ 1 ரோ 2 ரோ 3, காலம் 1 காலம் 2 காலம் 3. இப்போ இது 3 into 3 மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஜெனரலாக ஐஜேன்னு கொடுத்துருக்காங்க, ஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜே அப்படின்றது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நம்ம எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ, இப்போ A22ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஐக்கு 2 ஜேக்கு 2 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதாவது இது எதை சொல்லுதுன்னா, எந்த இடத்துல அந்த எலிமெண்ட் இருக்குது அப்படின்றத. A11ன்றது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில், ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னா 1 1 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இது ஒரு ஜெனரல் ஃபார்ம். இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இந்த பார்ட் அந்த எலிமெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட 3 into 3 மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா இது தான் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 1 1 கொடுத்தா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கான நம்பராக இங்கே மாறிடும். A12ன்னு கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய நம்பராக இது மாறிடும். அந்த மாதிரி ஜெனரல் ஃபார்ம் 2 கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துட்டு நம்மளை 3 into 3 மேட்ரிக்ஸை என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு A11ன்ற வேல்யூ வேணும், ரைட்டுங்களா. இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, AIJ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I minus 2J. மாடுலஸ்னால் என்ன அர்த்தம், உள்ள மைனஸில் வந்தாலும் அதை வந்து மாடுலஸ்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுதான் கண்டிஷன். AIJ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 3 into 3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், அதாவது அது A11. இப்போ இங்கே ஐக்கு 1 ஜேக்கு 1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் 1 minus 2 into ஜேக்கு ஒரு 1 கொடுக்குறோம். 1 minus 2 என்ன ஆகும், -1. இந்த -1க்கு மாடுலோஸ் எடுத்தோன்னா +1 ஆகிடுச்சு. இப்போ A11ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், A12 மாடுலஸ்குள்ளே ஐக்கு 1 -2 into ஜேக்கு 2. ஐன்றது இங்கே 1, ஜேன்றது 2, சரிங்களா. ஸோ ஐக்கு 1 கொடுத்துட்டேன், ஜேக்கு 2 கொடுக்குறோம், மாடுலஸ் எடுக்கிறோம். 1 minus 4 இதுக்கு மாடுலஸ். 1ல் 4 மைனஸ் பண்ணால் -3, -3 மாடுலோ எடுத்தோம்னா +3 ஆகிடும். நெக்ஸ்ட் 1
ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக A13 ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் காலமோட வேல்யூ என்ன, அந்த எலிமெண்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு பார்க்கணும். A13னா என்ன, ஐக்கு 1 ஜேக்கு 3 கொடுக்கணும். ஸோ இங்கே ஐக்கு 1 கொடுக்குறோம், -2 இன்ட்டு ஜேக்கு 3 வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா 1 - 2 × 3 6 ஆகிடுச்சு. 1 - 6 என்ன, மைனஸில் 5, -5 மாடலோ எடுத்தோம்னா நமக்கு +5. ஸோ இந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வாங்க. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A21னா ஐக்கு வந்து 1 கொடுக்கணும், ஜேக்கு வந்து 1 கொடுக்கணும். ஐக்கு வந்து 2 கொடுக்கணும். இது ஐயோடைய வேல்யூ, இது ஜேயோட வேல்யூ. ஐக்கு 2 கொடுத்துட்டோம், ஜேக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம். ஐன்றது இங்கே 2 அண்ட் 2 இன்ட்டு ஜேவோட வேல்யூ 1 கொடுத்தாச்சு. 2 - 2 இஸ் நத்திங் பட் 0. ஸோ இதையும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அதே மாதிரி ஃபைன் பண்ணணும். A22ன்னும் போது என்ன பண்ணணும், ஐக்கு வந்து 2 கொடுக்கணும், -2 இன்ட்டு ஜேக்கும் 2 கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும்னா 2 - 4 ஆகிடுச்சு. மாடலோக்குள்ளே 2 - 4 வேல்யூ வந்து -2 நம்ம மாடலோ எடுத்தோம்னா 2 ஆகிடும். அடுத்ததாக A23க்கு என்னென்னு ஃபைன் பண்ணணும். 2ன்றது என்ன, ஐ. ஸோ ஐக்கு 2 கொடுத்தாச்சு, -2 இன்ட்டு ஜேக்கு 3 கொடுக்கணும். ஜே இருக்க இடத்துல 3 இருக்குது. 2 - 6 2 - 6க்கு வந்து ஆன்சர் -4 -4 நம்ம மாடல் வந்து எடுத்தோம்னா +4 மாறிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன, 3 2 3 ஃபைன் பண்ணிட்டோம். 3 1 ஃபைன் பண்ணணும். தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ இருக்க இடத்துல 3 -2 இன்ட்டு ஜே இருக்க இடத்துல 1 ஐ ஜே ரைட்டுங்களா. 3 - 2 3லேருந்து -2 3ல் ஒரு 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 1. அடுத்ததாக A32 தேர்ட் ரோ செகண்ட் காலம் என்னென்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஐக்கு வேல்யூ 3, 2 இன்ட்டு ஜேக்கு வேல்யூ 2. 3 - 4 -1 மாடலஸ்குள்ளே வரும், +1 ஆகிடுச்சு. அடுத்ததாக லாஸ்ட்டாக A33 லாஸ்ட் எலிமெண்ட். இங்கே ஐக்கு வேல்யூ 3, 2 இன்ட்டு ஜேக்கு வேல்யூ 3. 3 - 6 ஆகிடுச்சு. 3 - 6னா என்ன, -3 மாடலில் எடுத்தோம்னா +3 ஆகிடுச்சு. அவங்க என்ன கேட்டாங்க, நம்மளுக்கு 3 × 3 மேட்ரிக்ஸ் என்னென்னு எழுத சொன்னாங்க. ஸோ நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். மேட்ரிக்ஸ் ஏவை வந்து நம்ம 3ன்னு கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 1 2 3 செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த 1 2 3 அண்ட் தேர்ட் ரோவுக்கு இதே மாதிரி லைனாக எழுதணும். ஸோ A11 ஃபஸ்ட்டுக்கானது 1 3 5, செகண்ட் ரோவில் 0 2 4, ஸோ 0 2 4 அண்ட் 1 1 3 1 1 3. இதுதான் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் 3 × 3 மேட்ரிக்ஸை ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். Aij = I + j the whole cube divided by 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 × 3 மேட்ரிக்ஸ் தான் வேணும். 3 × 3 மேட்ரிக்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், ரோ வந்து பார்த்தோன்னா 3 ரோஸ் இருக்கணும். R1 R2 R3 3 ரோஸ் இருக்கணும். காலம்ஸ்லேயும் அதே மாதிரி 3 காலம் இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு 3 × 3 மேட்ரிக்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வந்திருக்கோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் அண்ட் தென் லாஸ்ட்டாக தேர்ட் ரோக்கு ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம். A11னா என்ன அர்த்தம், 1ன்றது ஐ, ஜேன்றது இங்கே வந்து ஐ, இது வந்து ஜே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன்னா ஐக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணோம், ரெண்டாவது ஒன்றா ஜேக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அதுதான் வந்து இங்கே AIJன்னு கொடுத்துருக்காங்க. A11ன்றது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ சிமிலர்லி ஒன்றுத்துக்கும் ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம வந்து இப்போ ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு A11னா என்னென்னு ஃபைன் பண்ணுங்கள், A12 A13 இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி அதோடைய பிளேஸில் அதை அலைன் பண்ணோன்னா நமக்கு அந்த 3/3 மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு A11 என்னென்னு ஃபைன் பண்ணலாம், A11 ஸோ ஐக்கும் 1 ஜேக்கும் 1, இங்கே ஐக்கும் 1 ஜேக்கும் 1ங்களா கொடுத்துருக்குது. என்ன ஐ + ஜே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இங்கே ஐன்றது 1 ஜேன்றது 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு க்யூப் பண்ணிவிட்டு டிவைடட் பை 3 எழுதணும். 1 + 1ன்றது என்ன 2, 2வை க்யூப் பண்ணணும் டிவைடட் பை 3, 2வை க்யூப் பண்ணால் என்ன ஆகும் 8/3 ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்குது, செகண்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ A12வை ஃபைன் பண்ண போகிறோம். A12னா என்ன, ஐக்கும் 1 2க்கு ஜேக்கு வந்து 2 கொடுக்கணும். ஸோ ஐக்கு வந்து 1 ஜேக்கு வந்து 2வை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இப்போ 1 + 2 ஆகிடும். 1 + 2 the whole cube டிவைடட் பையில் 3 இருக்குது. 1 + 2ன்றது 3, 3யை வந்து க்யூப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. க்யூபா ஸ்கொயரான்றதை கரெக்டாக பார்த்துக்குங்க. க்யூப் பண்ணும்போது என்ன ஆகும், 3 3s are 9, 9 3s are 27 டிவைடட் பை 3. 27 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 9. 1 3s are 3, 9 3s are 27. அண்ட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் A13 உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்.
அப்போ ஐக்கு 1 கொடுக்கணும், ஜேக்கு வந்து 3 கொடுக்கணும். 1 + 3 1 + 3 the whole cube divided by 3 ஆகிடுச்சு. 4 cube divided by 3. 4 cubeனா என்ன? 64 divided by 3. ஸோ 64 divided by 3 நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் a21 என்ன? 2 + 1 ஐன்றது 2, ஜேன்றது 1 the whole cube divided by 3. 2யும் 1யும் ஆட் பண்ணால் 3 cube divided by 3 ஆகிடும். ஸோ 3 cubeன்றது என்ன? 27 3ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 9. ஸோ இங்கே 2 + a21 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 9 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு a22 ஃபைண்ட் பண்ணுங்க. a22ன்றது என்ன? இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணோம். ஐக்கு 2வும் ஜேக்கு 2வும் சப்ஸ்டியூஷன் பண்ணோம். என்ன ஆகும்? 2 + 2 the whole cube divided by 3. 2வும் என்ன ஆகும்? 4 க்யூப் பண்ணுறோம், டிவைடட் பை 3ன்னும் போது நமக்கு 64/3 வந்துருச்சு. a22 முடிஞ்சிச்சு. அடுத்ததாக a23 ஃபைண்ட் பண்ணுங்கள். 23னா ஐ இருக்க இடத்துல 2, ஜே இருக்க இடத்துல 3 the whole cube பண்ணணும், டிவைடட் பையில் 3. 2 + 3ன்றது 5 க்யூப் பண்ணணும், டிவைடட் பை 3. 5 க்யூப்னா என்ன? 5 5s are 25 ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 125 டிவைடட் பை 3. இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக ரோ 3க்கு வாங்க. ரோ 3ல் a31 32 33 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ a31னா 3 + 1 the whole cube divided by 3. 3 + 1ன்றது என்ன? 4 க்யூப் பண்ணணும், டிவைடட் பையில் 3. 4 க்யூப் பண்ணால் 64 டிவைடட் பை 3 ஆகிடுச்சு. அடுத்ததான் a32 ஃபைண்ட் பண்ணுங்கள். 32ன்றது என்ன? 3 + 2 the whole cube divided by 3. 3 + 2ன்றது 5 ஆகிடும். 5 க்யூப் டிவைடட் பை 3. ஸோ 5 க்யூப்னா 125 டிவைடட் பை 3 ஆகிடுச்சு. அடுத்ததான் ஃபைனலாக a33 ஃபைண்ட் பண்ண போகிறோம் இந்த எலமெண்ட்டை. ஸோ 3னா 3யும் 3யும் ஆட் பண்ணி க்யூப் பண்ணணும், டிவைடட் பையில் ஒரு 3. 3யும் ஆட் பண்ணோம் 6 க்யூப் பண்ணணும், டிவைடட் பை 3. 6 க்யூப்னா என்ன? 6 6 are 36. 36 ஒரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 18 21 216 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? 7 3s are 21, 3 2s are 6 ஆகிடுச்சு. ஸோ 3 7s are 21, 3 2s are 6, 72ன்ற ஆன்சர் வந்து நமக்கு ஃபைண்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 × 3 மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிக்வயர்டு 3 × 3 மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் a11னா a11க்கு என்ன இருக்குது? 8/3 இருக்குது. a12க்கு என்ன இருக்குது? 9 இருக்குது. நெக்ஸ்ட்டாக 9. அண்ட் a13க்கு 64 டிவைடட் பை 3. ஸோ ஃபஸ்ட்டு ரூ முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோவில் 21 22 23 எழுதணும். 21 என்னென்னு பாருங்கள்? 21 வந்து 9. 22 என்னென்னு பாருங்கள்? 64/3. அண்ட் 23க்கு 125 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டாக 31 32 33 எழுதணும். 31 என்ன? 64/3. 32ன்றது 125 டிவைடட் பை 3. அண்ட் ஃபைனலாக 3ன்றது 72. இதுதான் நமக்கு ரிக்வயர்டு 3 × 3 மேட்ரிக்ஸ். அதாவது 3 ரோஸ் 3 காலம், 3 rows into 3 column, 3 into 3 மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின், if a is equal to 543 1 minus 79 38 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போஸ்னால் என்ன? இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. ஏன்ற டிரான்ஸ்போஸை கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போஸ்னால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ரோவை எல்லாத்தையும் காலமாக மாற்றணும். அப்படி இல்லை எனக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, காலம் எல்லாத்தையும் ரோவாக மாற்றிடுங்க. ரோன்றது இதுதான் ரோஸ். இந்த 543 இப்படி எழுதணும். இந்த 1 - 7 9ன்றதை இப்படி எழுதணும். அதே மாதிரி இந்த 382 இருக்குங்களா, இதை இப்படி எழுதணும். இதுதான் ரோவை காலமாக மாற்றுறது. இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி மெத்தட் வேணாம், நான் எனக்கு காலம் டு ரோவாக நான் மாற்றினா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இந்த காலம் இருக்குங்களா 513, இந்த 513 ரோவாக மாற்றிடுங்க. இந்த 4 - 7 8 இருக்குங்களா, 4 - 7 8 ரெண்டாவது ரோவாக மாற்றணும். மூணாவதாக இருக்க காலமை மூணாவது ரோவாக மாற்றணும். ஏதாவது ஒன்று தான் ஃபுல் கண்டினியூட்டியில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ரோவை வந்து காலமாக மாற்றிட்டு அடுத்ததாக ரெண்டாவது எடுத்து காலம் எடுத்து நீங்கள் ரோவாக மாற்றினீங்கன்னா அந்த ஆன்சர் தப்பு. த்ரூ அவுட்டாக ஒரு ரோவை காலமாக மாற்றணும். அப்படி இல்லைன்னா காலமை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா காலமையும் ரோவாக மாற்றணும். இதோடைய 2 டேர்ம்ஸையும் நான் வந்து ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், ரோலேருந்து காலமாக மாற்றுறது என்னென்னு பார்க்கலாம். ஏ டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, நம்ம ஏ டிரான்ஸ்போஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ரோஸை காலமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு ரோ என்ன, மொத்தமாக 543 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. இந்த 543 இங்கே இருக்க ரோவை நான் காலமாக இப்படி எழுதுகிறேன். மேலேருந்து கீழே 543ன்னு எழுதிட்டேன்.
நான் என்ன பண்ணுறேன், ரோவை காலமாக மாற்றுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரோவை காலமாக மாற்றிட்டேன். ரெண்டாவது ரோவை பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக டினோட் பண்ணிக்கிங்க. ரோ டு காலமாக மாற்றுறோம் அப்படின்றத நீங்கள் தனியாக வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டிங்கன்னா ரோவை மட்டும்தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ 5 4 3 இருக்குது, இதை இப்படி எழுதிட்டேன். ரெண்டாவது ரோவில் 1 - 7 9 இருக்குது, அது அப்படியே 1 - 7 9 காலமாக மாற்றுறோம். மூணாவது ரோவை பாருங்கள், 3 8 2 இருக்குங்களா, இந்த 3 8 2 காலமாக இப்படி எழுதணும். 3 8 2ன்னு எழுதியாச்சு. இப்போ இது வந்து ரோவில் இருந்து காலமாக நம்ம மாற்றணும். சரிங்களா, அடுத்தது இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னிங்கன்னா காலமை ரோவாக மாற்றிடுங்க. காலமை ரோவாக மாற்றினா என்ன வருதுன்னு அதையும் பார்க்கலாம். சரிங்களா, காலம்னா என்ன, இதுதான் காலம். மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே. இந்த ஃபஸ்ட்டு காலம் 5 1 3 இருக்குங்களா, இதை அப்படியே திருப்பி ரோவாக மாற்றணும். 5 1 3 ஃபஸ்ட்டு காலமுக்கு போகிறேன், ஃபஸ்ட்டாக காலம் பார்க்குறேன். 5 1 3 அதை எடுத்து ரோவில் இப்படி எழுதிட்டேன் 5 1 3ன்னு. அடுத்து தான் செகண்ட் காலம், நான் காலம் பார்க்குறேன். காலம் என்ன, 4 - 7 8 இருக்குது. இந்த 4 - 7 8 இப்படி எழுதணும். 4 - 7 8. அடுத்ததாக காலம் பார்க்குறோம். தேர்ட் காலம் 3 9 2 இருக்குது. 3 9 2 ரோவாக மாற்றுறேன். 3 9 2. இவ்வளோ தான். இது சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தெரிஞ்சிடும். எல்லா ஆன்சர்ஸுக்குமே நீங்கள் எப்படி மாற்றினாலும் உங்களுக்கு சிமிலராக தான் வரும், சேஞ்சஸ் எதுவுமே வராது. ஒன்று ரோவை காலமாக மாற்றுங்க, இல்லை காலமாக ரோவாக மாற்றுங்க. உங்களுக்கு இந்த டேட்டாவை மட்டும் தனியாக எழுதிக்கங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ரோவை காலமாக மாற்ற போகிறேன்னா இல்லை காலமாக ரோவாக மாற்ற போகிறேன்னா. ஒரு டேர்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை தான் ஃபைனலைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5th ஒன்க்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.17ல் 5th கொஷின், ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை ரோ இருக்குன்னா 1 2 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய நமக்கு மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா 1 2 3 ரோஸ் 2 காலம். ஸோ 3 × 2 மேட்ரிக்ஸ். சரிங்களா, இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தா 3 × 2. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -ஏன்றாங்க. சரி, டிரான்ஸ்போஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும், ரோவை காலமாக மாற்றணும் இல்லை காலமாக ரோவாக மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கு ஒரு மைனஸ் இன்க்ளூட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இப்போ ஏன்ற ஒரு வேல்யூவை 3 நான் கொடுக்குறேன், எனக்கு -ஏ என்னன்னு சொல்லு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், -ஏ என்ன இந்த -ஏ வேணும் அப்படின்றான், -3ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ மைனஸும் கட் ஆகிடுச்சுன்னா முடிச்சு. இப்போ இது ஏ டிரான்ஸ்போஸில் மைனஸில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு மைனஸ் அது கூட மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ தெரியும், ஏ டிரான்ஸ்போஸை ஃபைண்ட் பண்ணணும். 2 மெத்தட், என்னென்ன மெத்தட் ப்ரீவியஸ் பார்த்தோம், ரோல் இருந்து காலமாக மாற்றலாம் இல்லை காலம் வந்து ரோவாக மாற்றலாம். சரிங்களா, நான் ரோ டு காலமாக இங்கே மாற்றிக்கிறேன். சொல்யூஷன், ஏ டிரான்ஸ்போஸ் வேணும். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, நான் இங்கே ரோவில் இருந்து காலம் மாற்ற போகிறேன். இது ரோ. சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது, √7 -3 இருக்குது. இந்த ரோவை நான் காலமாக மாற்றுறேன். √7 -3 ஃபஸ்ட்டு ரோவை காலமாக மாற்றிட்டேன். ரெண்டாவது ரோ என்ன இருக்குது, -5ல் 2 இருக்குது, -5ம் 2ம் இருக்குது. அதை அப்படியே தூக்கி காலமாக மாற்றுறேன். -√5, 2 இருக்குது. சரிங்களா, கமா இல்லை, -5 √2 இருக்குது. தேர்ட் ரோவில் வந்து பார்க்குறோம், √3யும் -5ம் இருக்குது. தேர்ட் ரோவில் √3யும் -5ம் இருக்குது. அதை எடுத்து அப்படியே காலமாக √3 -5 மாறிடுச்சிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை காலமாக மாற்றினேன், ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமாக மாற்றினேன், மூணாவது ரோவை மூணாவது காலமாக மாற்றிட்டேன். மாற்றினதுக்கு அப்புறமா இவங்க என்ன கேட்குறாங்க, மைனஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் -ஏன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸில் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் ஏ அதோடைய டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் √7ன்றது -√7 ஆகிடும். மைனஸ் ஆஃப் √5ன்றது ப்ளஸ் √5 ஆகிடுச்சு, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது. இங்கே -√3 மாறிடும். அடுத்ததாக செகண்ட் ரோக்கு வாங்க, மைனஸ் இருக்கா, +3 மாறிடும். +2ன்றது -2 ஆகிடும், மைனஸ்ன்றது +5 ஆகிடுச்சு. இதுதான் நமக்கு ஃபைனலாக ரிக்வயர்டு ஆன்சர். சி, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல 3 × 2, இதை 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. இதோடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 ரோ 2 காலம். பட் இங்கே என்னாச்சு, 2 ரோ 3 காலம் ஆகிடுச்சு, அப்படியே உல்ட்டாவாகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே 3 × 2ன்றது இந்த இடத்துல என்னாச்சு, 2 rows 3 columns மாறிடுச்சு. ஸோ அதான் டிரான்ஸ்போஸ்னால் ரோ காலம் ஆகிடும், காலம் ரோவாக மாறிடும். இப்போ அவங்க கேட்பாங்க, ஃபார் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் 3 × 2 வாட் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 2 × 3. 3 × 2ன்றது நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 2 × 3 மாறிடும். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 6th கொஸ்டின், ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 × 3 மேட்ரிக்ஸ். 5
2 2 minus root 17 0.7 5 by 2 8 3 1 கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட் A transpose to transpose equal to A. இதை நம்மள வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரி, A transpose to transpose என்ன? ஃபஸ்ட்டு ஏக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும், மறுபடியும் அந்த டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஏன்றது A 0 B 0 இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணோம். என்ன பண்ணுவோம்? இந்த ரோவை காலமாக மாற்றிடுவோம் A0, இந்த ரோவை காலமாக மாற்றிடுவோம் B0 ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த டிரான்ஸ்போஸ்க்கு இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்கிறான். டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? நீங்கள் காலமாக ரோவாக மாற்றுங்க, இல்லை ரோவை காலமாக மாற்றுங்க. சரி, எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் ரோவை திரும்பி காலமாக மாற்றுறேன். இந்த ரோவை தூக்கி காலமாக ஏபின்னு மாற்றிட்டேன். இந்த இங்கே இருக்கக்கூடிய 2 0 இந்த ரோவை தூக்கி காலமாக மாற்றிட்டேன். என்ன ஆச்சுங்க? இஸ் ஈக்குவல் டு ஏ ஆகிடுச்சு. A0 B0 A0 B0 ஆகிடுச்சுங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு காமெடியில் வந்து சந்தானம் சொல்லுவார் பாருங்கள், இங்கே இருக்கிற மூட்டை எடுத்துருமே அங்கே வை, பருத்தி மூட்டை அங்கே இருக்குது இங்கே இருக்கட்டும். அப்போ பருத்தி மூட்டை எங்கே இருந்தானே இருக்குது. ஸோ அது மாதிரி கதை தான். இப்போ ஏன்றது ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணால் மறுபடியும் அந்த ஆன்சர் தான் வரும். அதுதான் இங்கே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அதோடைய ஃபைனலாக என்ன ஸ்டேஜுக்கு வரும்னா அதோடைய நார்மல் ஸ்டேஜ், அது எப்படி இருந்ததோ அதே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அது நமக்கு டபுள் டிரான்ஸ்போர்ட்டும் போது டபுளாக டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஸோ ஏ உடைய அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அதோடைய பிளேஸ்க்கு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ரிகவர் ஆகிடுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூஃப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸை கேட்குறாங்க. LHS என்ன கண்டுபிடிக்க சொல்லுறாங்க? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸை கண்டுபிடி அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏ டிரான்ஸ்போஸை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த ரோ 5 2 2 இருக்குது. இது அப்படியே காலமில் 5 2 2ன்னு எழுதிட்டேன். காலமாக இப்படி எழுதிட்டேன். ரெண்டாவது ரோ பார்க்குறேன். -√17 0.7 5 by 2 காலமாக மாற்றிட்டேன். மூணாவது ரோ பார்க்குறேன். 8 3 1 காலமாக மாற்றிட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுன்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸை கண்டுபிடின்றாங்க. சரிங்களா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ், இந்த டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னு என்ன? இப்போ ஃபஸ்ட்டு ரோவை திரும்பியும் காலமாக மாற்றுறேன். 5 -17 √17 இந்த 8 இந்த ரோவை அப்படியே தூக்கி காலமாகிட்டேன். ரெண்டாவது ரோ என்ன இருக்குது? 2 0.73 இதை செகண்ட் ரோவை காலமாக்கியாச்சு. தேர்ட் ரோ என்ன இருக்குது? 2 5 by 2 அடுத்ததாக 1 இருக்குது. 2 5 by 2 1 இதை அப்படியே தூக்கி காலமாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 5 2 2 ரூட்டில் -17 √0.7 5 by 2 8 3 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. என்னாச்சு? RHS வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS, hence proved அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 7th கொஷினுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். 7th கொஷின், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y, z ஃப்ரம் த ஃபாலோயிங் இக்குவேஷன்ஸ். 2 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல்னா என்னென்னா எலிமெண்ட்ஸ் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் இந்த சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சொல்யூஷன், கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹென்ஸ் தர் எலிமெண்ட்ஸ், அதோடைய எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? த எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எந்தெந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும் அதை அப்படியே டேரெக்டாக ஈக்குவேட் பண்ண வேண்டியது தான். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? A11 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது 12. அப்போ ஃபர்ஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிங் த எலிமெண்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இதை நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே காமனாக தான் இது. எலிமெண்ட்ஸ் 2 சைடும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்குது? 12 ஈக்குவல் டு ஒய். இந்த 12ம் இந்த ஒய்யும் ஈக்குவல், ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ 12 ஈக்குவல் டு ஒய்னு என்ன அர்த்தம்? ஒய்ன்றது 12, ஒய்யோடைய வேல்யூ நம்ம 12 ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்ததான் 3 ஈக்குவல் டு Z. 3 ஈக்குவல் டு Z இது எதை மீன் பண்ணுது? 3 ஈக்குவல் டு Zனா Z ஈக்குவல் டு 3 ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இங்கே ஒன்று பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது x ஈக்குவல் டு 3, எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக 3 வந்துருச்சு. சரிங்களா? நவ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y, zன்னு கேட்டாங்களா? ஸோ ஃபைனலி எக்ஸ்ன்றது 3, ஒய்ன்றது 12 அண்ட் z அப்படின்றது நமக்கு 3. 3 12 3 இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன்னில் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமே இதுக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? இந்த x + yன்றது 6 ஈக்குவல்.
அடுத்ததாக 2க்கு 2 ஈக்குவல் இன்னும் பண்ண தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, வேரியபிள் தேவை. XYZ எங்கே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். 5 + Zன்றது 5. ஸோ 5 + Z இருக்க இடத்துல இங்கே 5 இருக்குது, இதை ஈக்குவல் பண்ணுறோம். அதே மாதிரி XYக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. XY அப்படின்றது 8. ஸோ XY = 8. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, இங்கே 5 + Zன்றது 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனில் 5 + Z = 5. நமக்கு தேவை Z மட்டும்தான். அப்போ இங்கே 5 இருக்குது, இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்தால் -5 ஆகிடும். 5 - 5 வேல்யூ 0. Z வேல்யூ நமக்கு 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு x + yயும் x - yயும் இருக்குது, x × yயும் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, yயை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இதை 8 இந்த x வந்து இந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும்னா /x ஆகிடுச்சு. 8 இங்கே இருக்குது, x மல்டிபிளில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடுச்சு. இப்போ yயோடைய வேல்யூ 8/xன்னு கிடச்சிருக்குங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, x + yன்றது 8ன்னு கொடுத்துருக்காங்க, 6. ஸோ x + yயோட வேல்யூ 6. இப்போ இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக நான் y டேர்ம்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதிலிருந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நவ் yன்றது 8/xன்னு எனக்கு தெரியும். இந்த yக்கு பதிலாக இந்த 8/x எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். x + yக்கு 8/x = 6 ஆகிடுச்சு. இந்த x இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், x² + 8/x. ஸோ காமன் எல்சியம் எடுத்தாச்சு. இந்த x இங்கே கொண்டு போங்க, x² + 8 = இந்த x இங்கே போகும்போது 6x ஆகிடும். ஃபைனலாக ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வரணும்ல, x². இந்த 6x எங்கே எடுத்துகிட்டு வந்தால் -6x. இங்கே ஆல்ரெடி ஒரு +8 இருக்குது, = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. கான்ஸ்டன்ட் என்ன, 8. இது 2 மல்டிப்ளை பண்ணால் 8. இது 2 நம்பராக பிரிக்கணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த 8 வரணும், ஆட் பண்ணும்போது இந்த -6 வரணும். 4யும் 2யும் எடுக்கலாம், -4 -2 2 மல்டிப்ளை பண்ணும்போது -× ப்ளஸ் ஆகிடும். 4 2s are 8 ஆகிடுச்சு. -4யும் -2யும் ஆட் பண்ணால் இந்த -6 வந்துடுச்சு. ஸோ இந்த -6க்கு பதிலாக ஒரு -4x ஒரு -2x எழுதலாம். x² - 4x - 2x ப்ளஸ் இந்த 8 = 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு 2 பார்ட், செகண்ட் 2 பார்ட்டை பாருங்கள். இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸை காமனாக எடுங்க. இது ரெண்டுலேருந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுத்தால் இந்த இடத்துல ஒரு எக்ஸும் மைனஸ் இந்த இடத்துல ஒரு 4 இருக்கும். எக்ஸ் ஆல்ரெடி இங்கேருந்து வெளியே எடுத்தாச்சு. மைனஸ் இந்த 2 பார்ட்லேருந்து 2வை மட்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா -2 எடுக்கிறோம், உள்ள எக்ஸ் இருக்கும், மைனஸ் எடுத்துருக்கோம், ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆகிடும். 2 4s are 8 மாறிடும். 2 × x 2x -× ப்ளஸ் 2 4s are 8 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே x - 4 காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கக்கூடிய x - 4 வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் இங்கே எக்ஸும் மைனஸ் இந்த 2 மட்டும் இருக்கும், = 0. இப்போ x - 4ன்ற வேல்யூ 0, அதே மாதிரி x - 2ன்ற வேல்யூவும் 0. இப்போ x = 4, அதே மாதிரி x = 2. எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று x = 4, இன்னொன்று x = 2. பட் செட்டுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கும். இப்போ x 4ஆக இருக்கும்போது y-யோட வேல்யூ என்னன்னு இந்த ஈக்குவேஷனில் x எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு x 4ஆக இருக்கும்போது வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4 + y = 6. y மட்டும் வேணும் அப்படின்னா 6, இந்த 4 இந்த சைடு வரும்போது -4 ஆகிடுச்சு. y-யோட வேல்யூ 2. x 4ஆக இருக்கும்போது இந்த ஆன்சர். x 2ஆக இருக்கும்போது xக்கு 2 கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு y இருக்குது, = 6. y மட்டும் வேணும்னா 6 இந்த -2 இந்த சைடு வந்து +2 -2 ஆகிடும். இப்போ y-யோட வேல்யூ 4 ஆகிடுச்சு. இப்போ x 2ஆக இருக்கும்போது என்னாச்சு, y 4 ஆகிடுச்சு. x 4ஆக இருக்கும்போது y வந்து 2 ஆகிடுச்சு. ஆன்சர் என்ன, XYZ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு x 4ஆக இருக்கும்போது y வந்து 2 ஆகிடுச்சு. 0 z = 0ன்றது காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. சரிங்களா? அண்டு எக்ஸ்க்கு நம்ம 2 கொடுத்தோம், அப்போ ஒய்க்கு என்ன கிடச்சிது, 4 வந்தது. ஜெட்டுக்கு எப்போவுமே 0 தான் இருக்குது. ஸோ இதுதான் 2 ஆன்சர்ஸ் வந்து இதுக்கு வரும். அண்டு தேர்டு ஒன் இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, 3 ரோவாக இது இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய x + y + zன்றதை இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1 2ன்னு கன்சிடர் பண்ணி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in 1 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ x + y + zோட வேல்யூ 9ன்னு தெரியுது, x + zோட வேல்யூ 5ன்னு தெரிஞ்சிடுச்சு. x + z அப்படின்றது 5 ஆகிடுச்சு. y + zன்றது டேரெக்டாக நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது 7 வந்துடுச்சு. இது ஈக்குவேஷன் 1.
ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஜெட் இருக்குங்களா, இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம்ல, எக்ஸ் ப்ளஸ் இந்த ஜெட் எடுத்து எழுதிக்கிறேன் ப்ளஸ் இந்த ஒய் எடுத்து எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 9 ஆகிடுச்சு. இது ஈக்குவேஷன் 4ஆக வச்சுக்கிறேன். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுன்றது 5 இன் ஈக்குவேஷன் 4. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ 5, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக நான் 5 கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த ஒய் ஈக்குவல் டு 9. எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுன்றது 5ங்களா, எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு 5 கொடுத்துட்டேன் ப்ளஸ் ஒரு ஒய் இருக்குது. இப்போ ஒய் மட்டும் வேணும். 9 5 அந்த சைட் போகும்போது -5 ஆகிடுச்சு. ஒய்யோட வேல்யூ 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4. இப்போ ஒய் தெரியும், எக்ஸும் செட்டும் கண்டுபிடிக்கணும்ல. சரி, ஒய் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூஷன் பண்ணால் செட்டோட வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டிடியூட் ஒய் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன, ஒய் ப்ளஸ் ஜெட்டுன்றது 7. எனக்கு ஒய் 4ன்னு தெரியும், 4 கொடுத்துட்டேன் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஜெட்டுன்றது என்ன, 7 மைனஸ் 4 ஆகிடும். 7ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 3, ஜெட்டோட வேல்யூ 3 ஆகிடுச்சு. ஜெட்டும் தெரியும், ஒய்யும் தெரியும், ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே எடுத்துகிட்டு ஜெட்டோடைய வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிடியூட் ஜெட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டோடைய வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் ஜெட்டுக்கு 3 கொடுக்கணும், சரிங்களா. எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது, இந்த 3 அந்த சைட் கொண்டு போனால் -3 ஆகிடும். ஃபைனலி எக்ஸ் அப்படின்றது நமக்கு 5 - 3 2 ஆகிடுச்சு. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 4, ஜெட்டுக்கு 3. ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதணும், எக்ஸுன்றது 2, ஒய்ன்றது 4 அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 2, 4, 3 அப்படின்ற ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கான இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருந்ததுன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.